जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி உள்ள ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 20ஆம் தேதியிலேருந்து 26 அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது, அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது. ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது இந்த வாரம் மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் சோதனைகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், கடன் பிரச்சனை, குடும்ப தகராறு, வியாபார இழப்பு, தாமதம், காதல், தூரம், உடல் சோர்வு, பல திசைகளிலிருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு இருக்கும். அது மட்டுமல்லாது சிலருக்கு பார்த்திங்கன்னா தீய கண்ணு, குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும். அதான் குலதெய்வ அருளின்மை அப்படின்னு குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கிறது, அது முக்கியமாக இருக்கணும். அதே போல் பணியிடத்தில் புரிதல், பிழைகள் புரிதல், ஏதாவது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து விஷயங்களில் தாமதம், சட்ட வழக்கில் சிக்கல்கள், குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோ கால், ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும். பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். திங்கக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை நாட்களுக்கெல்லாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இந்த சில கெட்ட சூழ்நிலைகளை மாற்றும் வாரம் இந்த வாரம். அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மேஷராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும். கந்தசஷ்டி வருது, விரதம் இருக்கிறது. தீபாவளிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது, முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும், எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள். துலாம் ராசி நேயர்களை, துலாம் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில தனித்தத்துவமான சவால்களை உங்கள் வாழ்வில் தோன்றலாம். மனச்சூழல்கள், குழப்பங்கள், ஒழுங்கில்லா செலவுகள், உறவுகளில் தவறான புரிதல்கள், வேலை பளு அதிகரிப்பு, வியாபாரத்தில் போட்டிகள், பழைய உறவுகள் மீண்டும் மோதல், குடும்ப உறவில் கடுமையான கருத்து வேறுபாடுகள், காதல் உறவுகளில் தவறான புரிதல், சொத்து சந்தையில் தடை, சட்ட வழக்குகளில் சிக்கல், எதிர்பாராத பிரச்சனைகள், மன அழுத்தம் மற்றும் பதட்டம், இவையெல்லாம் இந்த வார தொடக்கத்தில் உங்களை சோதிக்கலாம். ஸோ கவனமாக இருங்க. வார நடுப்பகுதியில் மெல்ல மெல்ல சில விஷயங்கள் மாறும். பணியில் புதிய வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிகளுடைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். செய்யாமல் இருந்த கொஞ்சம் பண உயர்வோ, பதவி உயர்வோ, பணம் ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் சிறு சிறிய மனக்கசப்புகள் தீர்ந்து ஒற்றுமை ஏற்படும். இரண்டாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும். வீடு வாங்கும் விற்கும் முயற்சி நல்ல முன்னேற்றம் உண்டு. சில மனக்கசப்புகள் இருந்தாலும் வார இறுதியில் குடும்ப அமைதி மற்றும் நல்ல மகிழ்ச்சிகள் நிரம்பக்கூடியதாக இருக்கும். தொழில் விஷயத்தில் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழில்கள் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும், பார்த்து பண்ணுங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு வழிகாட்டுவீங்க, அவன் உங்களை ஏறி மிதிச்சுட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டே இருப்பான். நன்றியை மறக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க. துளாராசிக்காரர்கள் சரி நல்லா இருக்கட்டும், அவனும் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லதே நினைப்பீங்க. ஆனால் அவன் உங்கள் கூட இருக்கிறவன் உங்களுக்கு நல்லது நினைக்கணும்ல. இவனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறான், நமக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், அவன் தான் சம்பாதிக்கிறான், நமக்கு எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்கிறாங்கன்னு, அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறாங்கன்னு நீங்கள் அந்த வழியில் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். துளாராசிக்கார நண்பர்கள் தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல முறையில் இருக்கீங்க. உங்களுடைய கூட்டு தொழில், உங்களோட கூட்டு சேர்ந்து செய்பவர்களுக்கும்
ஒரு வழி காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியை பின்பற்றி போகணும். சும்மா சதா சர்வ காலமும் துளாராசியை குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. சொத்து வழக்கு, மாணவர்கள் சொத்து வாங்கக்கூடிய விற்கும் முயற்சிகள், இந்த சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் சில விஷயங்கள்லாம் தாமதமாகும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் துலாம் ராசி பொறுத்தளவுக்கு ஆதி திருவரங்கம் போயிட்டு வாங்க. பெருமாள் ஆலயம், சயன குளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுங்க, பச்சரிசி வாங்கி கொடுங்க உங்கள் கையினால். சில ஆசிரமங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. குழந்தைகள்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, குழந்தைகளெல்லாம் படிக்க வச்சு அந்த மாதிரி சில இருக்கக்கூடிய ஹோம்ஸ்லலாம் அரிசி, பச்சரிசி, உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்க, காய்கறிகள், இது போன்ற சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது மயிலாடும் மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 7, அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர், அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நாள் வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகப்படி வரும். சில பேருக்கு பெண் சாபம் உள்ளது, கவனமாக இருங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அகால மரணம் அடைந்தவர்களுடைய சில நேரம், அகால மரணம் அடைந்தவர்களுடைய நேரம் குடும்பத்தை சில விஷயங்கள் பாதிக்கிறது. சில பேருக்கு வந்து வர வேண்டிய விஷயத்தை தடுத்து கொண்டு இருக்கிறார்கள், கொஞ்சம் பார்த்து சரியாக இருந்துக்கும். பெண்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். மாணவர்கள் படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறையக்கூடாது, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் குறையக்கூடாது. அப்போ குறையக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். படிப்பு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சொத்து விஷயத்தில் கவனமாக, சொத்து பரிமாற்றம், சொத்து விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்ஸு இதிலெல்லாம் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. விவசாயத்தில் பார்த்து பண்ணுங்கள். நடிகர்கள், நடிகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளாராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் இருக்கக்கூடிய நடிகைகள், விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொல்லி வச்சோமா, ஏதாவது நிறைய நல்ல வாய்ப்புகள், பட வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்களை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இந்த சீரியல்லாம் ஆக்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட நிறைய நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிறு ரோலாக இருந்தாலும் எடுத்து பண்ணுங்கள், தப்பு கிடையாது, எடுத்து செய்யலாம். செய்தால் சிறப்பாக இருக்கும். காதலே கதின்னு இருப்பவர்களுக்கு கொஞ்சம் துளாராசி பொறுத்தளவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனை சக்தி அதிகமாக உண்டு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள் நீங்கள் சிறப்பாக தான் இருப்பீங்க. முழு நேர காதல் செய்வதை விட பகுதி நேரத்தில் வேலையும் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சுக்கோங்க. அதாவது முழு நேரம் காதலில் இருக்கக்கூடிய ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா காதலே கதின்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பார்த்தா தான் குடும்பத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. காலையில் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா சாயங்காலம் 6 மணி 6:30 மணி வரைக்கும் வெளியிலேயே சுற்றின்னு இருந்தால் வேலையை எப்போ பார்க்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வேலையும் பார்க்கணும், எல்லாமும் இருக்கணும் லைஃப்பில். இல்லைன்னா அவப்பெயர்கள் அதிகமாக வரும். இங்கே பார்த்தனே, அங்கே பார்த்தனே, அதை பார்த்தனேன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா வரக்கூடிய காதல் அப்படிங்கிறது, நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு 50,000 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, நிறைய நல்ல விஷயத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு நிறைய இப்போல்லாம் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கே அந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது, தெரியுங்களா? இன்றைக்கி ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி நார்மலாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போகிறவனை விட இந்த ஐடியிலலாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இவங்க விவாகரத்து பண்ணுற கேஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீயும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், உன்னை விட நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை, அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நிறைய விவாகரத்து கேஸ் நிறையா வருது. அதில் 1-2 கயற்றி விட்டதெல்லாம் அடுத்தவங்கள பார்த்துட்டு அடுத்தது ஏதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் செட் ஆகுமா, அடுத்தவங்க யாராவது நமக்கு செட் ஆகுவாங்களா அப்படின்னு அந்த மாதிரி அடுத்தது போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எது உங்களுக்கு அமையணுன்னு இருக்கோ அது உங்களுக்கு சிறப்பாக அந்த இறைவன் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பான். அதுக்காக நீங்கள் இப்போலேருந்தே எஃபர்ட் எடுத்துகிட்டு சுற்றின்னு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வழிகாட்டுறனோ அந்த வழியை நீங்கள் பிற்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். இதுவரையில் நான் சொன்னது அனைத்தும் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அதை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தயவு செய்து டைரக்ட் கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வீடியோ கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உட்காந்து ஒரு வீடியோ கால் பண்ணி, ஒரு கூகுள் மீட்டோ ஒரு ஜூம் மீட்டிங்கோ ஏற்பாடு பண்ணி அதில் நீங்கள் உட்காந்து கலந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன், சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு
தீர்வு கிடைக்கும், நல்லதொரு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு பரிகாரம் கிடைக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட நீங்கள் நேரடியாக என் முகம் பார்த்து நீங்கள் டைரெக்டாக வீடியோ காலில் பேசுகிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? சூப்பர். வாழ்க வளமுடன்.